கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகள், இன்று நாம் நவம்பர் 24, 2024 வாசகங்களை பார்க்கிறோம். சென்ற வார வாசகத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் நாம் இதை பார்க்கிறோம். சென்ற வார வாசகம் இயேசு இரண்டாம் வருகையில் வரப்போகிறார், அதற்கு முன்பாக நாம் மேலெழுந்து செல்லவிருக்கிறோம் என்பதை பற்றிய அந்த காரியங்கள் எல்லாம் பார்த்தோம். அப்போ நாம் இல்லாத நேரத்தில் இயேசு கிறிஸ்து இங்கு வரப்போகிறார் என்று முடித்து வைக்கப்பட்டது. பாருங்க, அப்போ எழுந்தருளி சென்றவர் அவர் இறங்கி அதே ஒலிவ மலையில் கால் வைத்து இறங்க போகிறார் என்பதுதான் இரண்டாம் வருகை. அப்போ இந்த கேப்ல நம்மளெல்லாம் அவர் அழகா நம்முடைய பாவங்களை கழுகி நம்மை மேலெழுந்து செல்ல வைத்து நம்மை அங்கே சமாதான பலியாக கடவுளிடம் ஒப்படைத்து பாருங்க. அப்போ நம்மளே கூட்டிட்டு அவர் ஒருவேளை இங்கே வரலாம், ஏனென்றால் அவர் பரிசுத்தரோடு இங்கே வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாம் பரிசுத்தரா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நாம பரிசுத்தர் ஆயிடுவோம். எப்போ நாம் இயேசு கிறிஸ்துவால் கழுகப்பட்டு முழுவதாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலையில் நாம் மேலெழுந்து சென்றோமோ அப்பொழுதே நாம் பரிசுத்தராக்கப்பட்டு பரிசுத்த கூட்டத்தில் பரிசுத்தராக்குகிறோம். அப்ப நாம அதனால்தான் ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்றார், நாமே பரிசுத்த குலம் என்று சொல்லுகிறார் இல்லையா? இறைவனுக்கு சொந்தமான மக்கள் என்று சொல்லுகிறார். அப்போ நாம் இந்த மண் மீது அரசாழ்வோம் என்று சொல்லுகிறார். திருவெளிப்பாடு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் அதை பார்க்கிறோம். இப்படி பரிசுத்தமாக்கப்படுபவர்கள் மண் மீது அரசாழ்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ கடவுள் நம்மை குறிப்பிட்டு கிறிஸ்துவிடம் ஒப்படைத்து நம்மை அரச குல குருக்கள் ஆக்கினார் என்று நமக்கு தெரிகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில் வரும்பொழுது அநேகமாக நாம் அவரோடு இங்கே வருபவர்களாக இருப்போம். பலர் மேலே இருப்பவர்களாகவும் கீழே வருபவர்களாகவும் மேலும் கீழும் போய் வருபவர்களாகவும் இருப்போம். அதைத்தான் யாக்கோபு அவர் அந்த கனவு கண்டார். கனவு காணும் பொழுது இயேசு கிறிஸ்துவை அவர் ஏணியாக கண்டார். அப்போ இயேசு கிறிஸ்து ஏணி, அதாவது பூமிக்கும் பரலோகத்திற்கும் போடப்பட்ட ஏணியாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று கண்டார். ஆகவே அதில் ஏறுவதும் இறங்குவதுமாக அவர் ஆட்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக அவர் கண்டார். ஆக இந்த காரியங்கள் எல்லாம் இதெல்லாம் விசுவாசத்திற்கு உட்பட்ட காரியங்கள். இவைகள் எல்லாம் நடந்தேறும் காரியங்கள், நடைபெற போகும் காரியங்கள். சரி, இதனுடைய அடிப்படையில் தான் இன்றைய வாசகங்களும் வருகின்றது. கிறிஸ்துடைய வருகை பற்றி இந்த வாசகம் சொல்லுகின்றது. நாம் கேட்கலாம். முதல் வாசகம் தானியேல் ஆகமத்திலிருந்து எடுக்கப்பட்டது. தானியேல் ஒரு காட்சியை காண்கிறார். அந்த காட்சியை பற்றிய வாசகம். இரவில் நான் கண்ட காட்சியாவது, இதோ வானத்தின் மேகங்கள் மீது மணமகனை போன்ற ஒருவர் வந்தார். இரவில் கண்ட காட்சி, அதாவது இரவு என்பது என்ன? இரண்டாம் வருகை எப்பொழுது நடக்கும்? அது அந்த நாள், அது திருடனை போல் வரும் அந்த நாள் இல்லையா? சோ அந்த நாளில் பகல் நேரம் இரவாக மாற்றப்படும் என்று வேதாகமம் சொல்லுகிறது. பகல் இருட்டாக மாற்றப்படும், திடீரென்று மாற்றப்படும். அதனால்தான் அவர் கண்கிற காட்சி இரவில் நான் கண்ட காட்சி என்று சொல்லப்படுகிறது. இரண்டாம் வருகை. அப்பொழுது வானத்தின் மேகங்கள் மீது மணமகனை போன்ற ஒருவர் வந்தார். நீண்ட ஆயுள் உள்ளவரின் அருகில் வந்தார். அவர் முன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சியும் மகிமையும் அரசுரிமையும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா மக்களும் இனத்தாரும் மொழியினரும் அவருக்கு ஊழியம் செய்வர். இயேசு கிறிஸ்து மண்ணுலகில் அவர் அரசுரிமையை அவர் பெறுகிற இந்த காரியத்தை பற்றி பேசுகிறது. அவருடைய ஆட்சி என்றென்றும் நீடிக்கும், அதற்கு என்றுமே முடிவிராது. அவருக்கு அளிக்கப்பட்ட அரசுரிமை என்றுமே அழிந்து போகாது. இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இப்போ மண்ணுலகை கிறிஸ்து ஆட்சி செய்கிறாரா? கடவுளாக இருந்து ஆட்சி செய்வது வேறு. ஆனால் இங்கே வேறொரு ஆட்சியை பற்றி பேசுகிறது. அது என்ன ஆட்சி என்பதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது. அதாவது ஒரு அரசனை மணிமுடி சூட்டப்பட்டு இங்கே உட்கார்ந்து இந்த மண்ணை ஆழ்வதற்கான ஒரு அரசாட்சி கொடுக்குமே, அந்த ஒரு நிகழ்ச்சியை போன்ற ஒரு காரியமா? அது அல்ல, இது வேறொரு காரியம். பார்க்கலாம். இந்த இரண்டாம் வாசகத்தை நாம் படித்துவிட்டு அதற்கு நாம் வரலாம். திருவெளிப்பாட்டு புத்தகம் அதிகாரம் 1 வசனங்கள் 5 முதல் 8 முடிய. இதோ அவர் மேகங்கள் சூழ வருகிறார், அனைவரும் அவரை காண்பர். அவரை ஊடுருவ குத்தினவர்களும் காண்பார்கள். அவருக்கு செய்ததை நினைத்து மண்ணுலகின் குலத்தார் அனைவரும் புலம்பி அழுவர்.
ஆம், இது உண்மை. ஆமென். அகரமும் நகரமும் நானே என்கிறார் எல்லாம் வல்ல ஆண்டவராகிய கடவுள். இருக்கிறவர், இருந்தவர், இனி வருபவர் அவரே. இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இந்த வார்த்தையை நாம் ஒவ்வொரு உயிர்ப்பு பெருவிழாவின் பொழுதும் இந்த வார்த்தையை நாம் கேட்கிறோம் இல்லையா? அகரமும் நகரமும், இருக்கிறவர், இருந்தவர், இனி வருபவர் என்றெல்லாம் கேட்கிறோம். ஆகவே இரண்டாம் வருகையில் இந்த வருபவர் என்கிற அந்த வார்த்தை நிறைவடையும் அந்த ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்போ இதுதான் இந்த வாசகங்கள் என்று சொல்லுகிறது. அப்போ இன்னைக்கு நற்செய்தி நாம் படித்துவிட்டு என்னுடைய முழு விளக்கத்திற்கு நாம் போகலாம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 18 வசனங்கள் 33 முதல் 37 முடிய. பிலாத்து மீண்டும் அரண்மனைக்குள் போய் இயேசுவை வரச் சொல்லி, நீ யூதர்களின் அரசனோ என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நீராகவே இதை கேட்கின்றீரா? மற்றவர் என்னை பற்றி உம்மிடம் கூறினரா என்றார். அதற்கு பிலாத்து, நான் யூதனா? உன் இனத்தாரும் தலைமை குருக்களும் உன்னை என்னிடம் கையடித்தார்களே, என்ன செய்தாய் என்றார். இது பல பேருக்கு இந்த வார்த்தைகள் புரிவதில்லை. ஏன் புரிவதில்லைன்னா, ஏதோ அவரு ஒன்னு கேட்கிறாரு, இவர் ஏதோ ஒன்னு சொல்றாருங்க, அப்படி நினைக்கிற அந்த ஒரு காரியமாக இருக்கிறது. பாருங்க, ஏன் இது புரிகிறதில்ல? நான் யூதனா என்று அவர் ஏன் கேட்கிறார்? ஏனென்றால் அவர் சொன்ன வார்த்தை அப்படி. நீ யூதர்களின் அரசனா என்று கேட்கிறார். இவர் சொல்றாரு, நான் அரசன்னு உனக்கு சொன்னது யாரு அப்படின்னு சொல்றாரு. நீ ஏன் சொல்றியா, இல்லாட்டி உனக்கு யாராவது சொன்னாங்களான்னு சொல்றாரு. அப்போ இவர் ஏன் சொல்றாரு நான் யூதனா அப்படின்னு? நீ சொல்ற அரசன்ற வார்த்தை, நீ யூதனுக்கு அரசனா இருந்தாலும் சரி, ஆனா எனக்கு நீ அரசன் இல்லை. அதுதான் பிலாத்து அங்க சொல்றாரு. பிலாத்துக்கு யார் அரசன்? ரோமையில் ஆண்டு கொண்டிருப்பவர் தான் பிலாத்துக்கு அரசன். ஏன்? அவர் ரோமையில் ஆளும் அரசருக்கு ஆளுநராக அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். இங்கே யூதாவை அவர், இஸ்ராயலை அவர் ஆண்டு கொண்டிருக்கிறார், ஆளுநராக ஆண்டு கொண்டிருக்கிறார். ஆகவே ரோமை அரசுக்கு உட்பட்ட அவர் இவரை அரசனா என்ற வார்த்தையை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் யூதன் இல்லை அப்படின்னு சொல்றார். உன்னை நான் அரசன் சொல்றதுக்கு நான் என்ன யூதனா அப்படின்னு கேட்கிற அந்த ஒரு அர்த்தத்தை நாம் பார்க்கிறோம். சரி, அப்ப அவர் சொல்றாரு, ஒருவேளை நீ அரசனா இருந்தா உன்னை ஒப்படைச்சாங்களே, நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்கிற அந்த ஒரு கேள்வி. அப்போ இப்ப ஆண்டவர் பதில் அளிக்கிற இந்த வார்த்தை தான் மிக முக்கியமானது. அவர் சொல்றாரு, என் அரசு இவ்வுலகை சார்ந்தது அன்று. என் அரசு இவ்வுலகை சார்ந்ததா இருந்தால் நான் யூதரிடம் கையளிக்கப்படாதபடி என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் அரசு இவ்வுலகை சார்ந்தது அன்று என்றார். அப்போ நீ அரசரா அப்படின்னு கேட்போம்ல, ஆட்டோமேட்டிக்கா அதுதான் கேட்கிறார். எனவே பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ அரசன் தானா என்று கேட்கிறார். என்று கேட்க இயேசு, அரசன் என்று நீர் சொல்லும் வார்த்தை, அது நீர் சொல்லும் வார்த்தை அரசன் என்பது. பாருங்க, இந்த மாதிரி டயலாக்லாம் வரும்பொழுது நமக்கு குழப்பம் வந்துடும். அப்ப முதல் வாசகத்துல அரசு பற்றி பேசுகிறது, அவர் மண்ணுலகை ஆழப் போகிறார் என்று பேசுகிறது. இரண்டாம் வாசகத்திலையும் அவர் மண்ணுலகில் அவர் முடிசூட்டப்படுகிறார் என்று பேசப்படுகிறது. இங்கே இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அரசு இவ்வுலகை சார்ந்தது அன்று என்று சொல்கிறார். அப்ப முதல் வாசகம் இரண்டாம் வாசகம் என்ன சொல்லுது? நடுவில் உள்ள வாசகம் இப்படி பேசுது. நம்ம யோசிக்கணும்ல. அப்ப என்ன உண்மையிலேயே இங்க அவர் இயேசு சொல்றார் இல்லையா, இவ்வுலகை சார்ந்தது அன்று, நான் ஒன்னும் இங்க இந்த உலகத்து அரசன் கிடையாது அப்படிங்கிறது தான் அவர் சொல்ற வார்த்தை. அப்போ நான் அண்ட சராசரங்களின் அரசர் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதனால் அவர் சொல்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன பார்க்கலாம். அப்ப உண்மைக்கு சாட்சியம் கூறுவதே எனது பணி, இதற்காகவே பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவன் எவனும் எனது குரலுக்கு செவி மடுக்கிறான் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சகோதர சகோதரிகளே, அப்போ எந்த அரசை அவர் நிறுவுவதற்காக அவர் இங்கு வருகிறார்? இறை அரசை நிறுவுவதற்காக வருகிறார். சரி, இறை அரசை மண்ணுலகில் நிறுவுவதற்காக வருகிறார். அப்ப மண்ணுலகை அவர் ஆள வருகிறாரா? மண்ணுலகை சார்ந்த அரசர்களை போல ஒரு அரசராக, ஒருவேளை ஸ்ட்ராங்கா, சுப்பீரியரா, இப்படிப்பட்ட ஒரு பெரிய புதுமைகள் செய்யக்கூடிய அப்படிப்படி ஒருத்தராக இருக்கிறாரே, அப்போ எல்லோருக்கும் மேலான ஒரு அரசராக இருப்பார் என்று நாம் நினைத்தால் அதுதான் தவறு. அதனால்தான் நம்ம பரலோகத்தில் பிதாவே ஜெபத்தை சொல்லும் பொழுது உமது ராஜ்யம் வருக என்று சொல்கிறோம். தட் இஸ் உமது அரசு வருக என்று சொல்கிறோம். அப்ப நம்ம சொல்றோம், உமது சித்தம் விண்ணுலகில் செய்யப்படுவதை போல
இந்த மண்ணுலகிலும் செய்யப்படுக என்று சொல்கிறோம். உமது சித்தம் என்றால் என்ன? அவருடைய இஷ்டம், அதுதான் அரசு. அப்போ அவருடைய இஷ்டமான அரசு என்பது என்ன? அவருடைய இஷ்டம் என்ன? அவர் மனிதனை படைத்தார். மனிதனை படைத்த பொழுது அதற்கு முன்பே எல்லாவற்றையும் படைத்து விட்டு அதையெல்லாம் ஆளும்படி மனிதனை படைத்தார். அதெல்லாம் ஆளும்படி மனிதனை படைத்தார். ஆண்டு கொள்ளுங்கள் என்று படைத்தார். இன்னொரு வார்த்தையை நம்ம ஸ்பெசிபிக்கா பார்க்கலாம். அவர் அங்கே ஒரு காரியத்தை சொல்றாரு. எல்லா உயிர்களும், ஊர்வன பரப்பன எல்லா மிருகங்களும் எல்லாமே மனிதனுக்கு அஞ்சி நடுங்குவதாக என்று சொன்னார். அது நடக்குதுங்களா? யாருக்கு யாரு அஞ்சி நடுங்குறோம்? இப்போ உல்டாவா நடுங்கிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாரும் மிருகங்களை பார்த்து நாம் தான் நடுங்குகிறோம். அவைகள் நம்மை பார்த்து நடுங்க வேண்டும் என்று சொன்னார். பாருங்க, அப்போ இதுதான் இறை சித்தம். நடுங்கிறது, பயமுறுத்துறது அதெல்லாம் இல்லை. அப்படி இல்லை, உல்டாவா மாறி இருக்கு. இப்போ உலகம் படைக்கப்பட்ட விதத்தில் இல்லாமல் அது பாவத்துக்குட்பட்டு பிசாசின் காதுகளுக்கு, வார்த்தைகளுக்கு காதுகள் திறந்த மனிதனாக அவனுக்குட்பட்ட ஒரு உலகத்திற்குள் போய்விட்டதனால் மிருகங்கள் நம்மை பார்த்து சீறுகின்றன, நம்மை குதற பார்க்கிறது. ஆனால் கடவுள் அப்படி படைக்கவில்லை. அஞ்சி நடுங்குவதாக என்று அந்த மிருகங்களுக்கெல்லாம் அவர் ஆணை கொடுத்தா அது உல்டாவா போயிடுச்சு. நாம தான் பயந்து போயிட்டோம். ஏன்னா ஆதாம் ஏவாளும் பாவம் செஞ்சவுடன் என்ன செஞ்சாங்க? அஞ்சி நடுங்கி ஒளிந்து கொண்டார்கள். அந்த அஞ்சி நடுங்குகிற காரியம் அப்படியே மாறி போயிடுச்சு பாவத்தினால். இப்ப இயேசு கிறிஸ்துவினால் கழுவப்படும் பொழுது, நாம் சுத்திகரிக்கப்படும் பொழுது, நாம் பரிசுத்தராக்கப்படும் பொழுது இது மறுபடியும் பழைய நிலைமைக்கு வர வேண்டும். அதுதான் இறையாட்சி. அதுதான் இறையாட்சி. அப்ப நம்ம பார்க்கிறோம் அந்த இறையாட்சின்றது எப்படி இருக்கும்? அப்ப இயேசு கிறிஸ்துடைய இறையாட்சி எப்படி இருக்க போகுது? எசேக்கியேல் 11 அதிகாரத்தில் நம்ம அதை பார்க்க முடியும். அங்கே எப்படி இருக்குமா? அங்கே கரடி, சிங்கம், புலி இவைகள் எல்லாம் புல் தின்னுபவைகளாக மாறி இருக்கும் இல்லையா? பாம்பு எதையுமே கடிக்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாம்பு மண்ணை திங்கிற காரியமாக மாறி போயிடும். இப்ப பாம்பு மண்ணை திங்குதான்? நோ, இப்ப கடிச்சுக்கிட்டு இருக்கு எல்லாத்தையும். ஆனா கடவுள் கொடுத்த அந்த கட்டளை இருக்குல்ல, நீ இனிமே மண்ணை தின்பாய், அது எப்போ நடக்க போறது? அந்த 1000 ஆண்டு அரசாட்சி. இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் இங்கு ஆட்சி செய்யும் பொழுது அந்த இறை ஆட்சியில் அவைகள் எல்லாம் நடக்க போகிறது. ஆகவே நாம் பார்க்கிற எல்லா காரியமும், குளவி கூட்டில் இந்த விரியன் பாம்பை குழந்தை கையில் எடுத்து விளையாடுறதும், குளவி கூட்டுல கை விடுறதும், இப்படி சாதாரணமாக, அதாவது சமாதானத்தின் அரசராக அவர் வீற்றிருப்பார். அப்ப நம்ம அதனால்தான் நம்ம பார்க்கிறோம், அவர் அரச குருத்துவ திருக்கூட்டத்தை உருவாக்கிவிட்டு அவர் யாராக இருக்கிறார்? மெல்கிசேதேக்கின் முறைப்படி அவர் அரசராக இருக்கிற அந்த ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்போ அது சமாதானத்தின் அரசராக இருக்கிற அந்த ஒரு காரியம் பார்க்கிறோம். இங்கே இயேசு கிறிஸ்து அமர்ந்து என்ன செய்ய போகிறார்? மற்ற அரசர்களைப் போல அங்கு மும்மாரி பொழிந்ததா, இங்கே என்ன நடந்தது என்று கேட்டு தெரிந்து அதற்கு என்ன செய்யலாம்? ஆலோசனை கூட்டுங்கள், வாருங்க, நம்ம ஜெனரல் பாடி மீட்டிங் போடுவோம், நம்ம அந்த மீட்டிங் போடுவோம், இந்த மீட்டிங் போடுவோம். இந்த மாதிரி நடக்க போகிற காரியமா? ஏன் அந்த மீட்டிங் எல்லாம் இப்பொழுது நடக்கிறது? ஏன் உலகை ஆள்பவர்கள் எல்லாம் இப்படி மீட்டிங்காக போட்டு ஒருவரையா சந்தித்து ஏன் இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது? Because we are all human beings. We do not know what is what. No, what is happening, where, what is happening, இதெல்லாம் ஒன்றும் புரிகிறது இல்லை. ஆகவே யாராவது சொல்ற நியூஸின் அடிப்படையில் உட்கார்ந்து மீட்டிங் போட்டு இதுக்கு என்ன செய்யலாம் என்ற ஆலோசனை செய்ய வேண்டியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அவர் இறங்கி அவர் அங்கே உட்கார்ந்து ஆட்சி செய்யும் பொழுது அவருக்கு தெரியும், அவருடைய பார்வையில் உலகம் ஒரு சொட்டு நீர் போல இருக்கிறது என்று வேதாகம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே அங்கிருந்து அவருக்கு தெரியும் ரஷ்யால என்ன நடக்குது, அமெரிக்கால என்ன நடக்குது, இங்க என்ன நடக்குது, அங்க என்ன நடக்குது, அவருக்கு தெரியும். அப்போ அவர் கூப்பிட்டு யாரை எதற்கு அனுப்பணுமோ அது அவருடைய ஆர்டராக இருக்க போகிறது. யாரும் அவருக்கு நியூஸ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்க இப்படி ஆயிடுச்சு, அங்க அப்படி ஆயிடுச்சு, யாரும் சொல்ல வேண்டியது இல்லை. He knows what is what. அவருக்கு தெரியும்.
அப்போ எப்படிப்பட்ட அரசராக அவர் அமர்ந்து ஆட்சி செய்ய போகிறார்? விசிபிலிட்டி இல்ல, எல்லாம் தெரிந்த, எல்லாவற்றையும் படைத்த, எல்லாம் அவர் கரங்களில் உண்டாக்கப்பட்ட அந்த அதில் உட்கார்ந்து அவர் இஷ்டப்படி இயங்குகின்ற இந்த பூமியில் அப்படி ஒரு ஆட்சி அவர் கொடுக்க போகிறார். நான் படிக்கிறோமே, அதுல தொடர்ந்து நம்ம அதை படிக்கும் பொழுது இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்போ அங்க ஆண்டவர் சொல்றாரு, அங்கு வாழ்பவர்களுக்கெல்லாம் சொந்த வீடு இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்போ யாருமே வாடகை வீடு கிடைக்காதான்னு இல்லை, இன்னும் வாடகை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லோரும் சொந்த வீடை பெற்றிருப்பார்கள் என்று சொல்லுகிறார். இங்கே அரசுகள் எல்லாம் வாக்களிக்கிறதை போல உள்ள ஒரு வாக்கா இது, உங்களுக்கு எல்லாம் வீடு கட்டி தருவோம் அப்படின்ட்டு. அப்புறமா ஒரு சின்ன சின்ன கூண்டு மாதிரி வீடுகளை கட்டி கொடுத்து சாக்கடையும் அங்கே அடைத்து கொண்டு இப்படி அப்படியா சொந்த வீடு அங்கு இருக்கும்? இல்லை. எப்படி இல்லை என்று சொல்ல முடியும்? அவர் சொல்லுகிறார், அவரவர் வீட்டில் திராட்சைகளை நடுவார்கள், நட்டு அதனுடைய சாற்றினை குடிப்பார்கள் என்று சொல்லுகிறார். பாருங்க, அப்போ ஒரு திராட்சை தோட்டம் வைக்கிற அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீடு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, இங்கே எவனும் சேர்த்து வைப்பதற்காக உழைப்பதில்லை என்று சொல்லப்படுகிறது இல்லையா? இதெல்லாம் இசியாசில தானே இருக்கு. ஆமா, சேர்த்து வைக்கிறதுக்காக யாரும் அங்கே உழைக்கிறது இல்லை. ஏன்னா சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கடவுளே கிறிஸ்துவே உட்கார்ந்து ஆட்சி செய்கிற அந்த ஆட்சியாக இருக்கிறது. பாருங்க, இதுதான் அரசர், இதுதான் உண்மையான அரசராக இருக்கிறார். அப்ப மற்ற அரசர்களை போல அல்ல இல்லையா? அப்போ அங்கே சேர்த்து எல்லாம் அவரால் நிறைவு செய்யப்படும், எல்லாம் அவரால் நிறைவேற்றி வைக்கப்படும். அப்படியே அங்கே சமாதானம் இருக்கும். ஒருவரும் ஒருவரை சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கிற ஒரு காரியமாக அங்கே இருக்கும். மிக முக்கியமானது, அந்த காலகட்டத்தில் சாத்தான் கட்டி வைக்கப்படுவான் என்று சொல்லப்படுகிறது இல்லையா? யோவேல்ல நம்ம பார்க்கிற சாத்தான் கட்டி வைக்கப்படுவான், திருவெளிப்பாட்டில் சொல்லப்படுகிறது. அப்போ அந்த 1000 வருஷத்துக்கும் சாத்தான் கட்டி வைக்கப்பட்டால் சோதிப்பவனே இல்லை என்றால் சோதனை எப்படி உண்டு? சோதனை இல்லாத ஒரு மிக செழிப்பான அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். திடீரென்று நடக்க போகிறது, நமக்கு தெரியாது. பாருங்க, திருவெளிப்பாடு 3:10 நாம பார்க்கிறோம், மன உறுதி தரும் என் வார்த்தையை நீ கடைபிடித்தால் மண்ணுலகில் வாழும் அனைவரையும் பரிசோதிக்க மாநிலத்தின் மீது பெரும் துன்பம் விழும் நேரத்தில் நான் உன்னை காப்பாற்றுவேன். இதைத்தான் நம்ம போன வாரத்தில் நம்ம படிச்சோம். அப்போ அது அந்த இருளின் நாள் என்ன சொல்லுது பாருங்க, மண்ணுலகில் வாழும் அனைவரையும் சோதிக்க அந்த நாட்கள் வருகிறது, அப்பொழுது நான் உன்னை காப்பாற்றி இருப்பேன். தட் இஸ் ராப்சர். அப்ப நம்ம முதல்ல ஆண்டவர் எடுத்திருப்பாரு, மேல எடுத்துடுவேன்னு சொல்றாரு. அப்ப அந்த நாள் வரும் பொழுது நம்மளை எடுத்துடுறாரு. அப்போ அதுக்கப்புறம் தான் 2ஆம் வருகையில் நான் சொன்ன காரியங்கள் வரப்போகிறது. அப்போ அந்த 2ஆம் வருகைக்கும் இதற்கும் உள்ள அந்த கேப், அதுதான் சோதிக்கிற அந்த கேப். பாருங்க, அந்த சோதனைக்கு நாம் உட்படுத்தப்பட கூடாதபடி நாம் என்ன செய்யணுமா? மன உறுதி தரும் அவருடைய வார்த்தையை கடைபிடிக்கணுமா? அதுதான் இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுது. அப்படி நாம கடைபிடிச்சோம் அப்படின்னா நாம எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். மற்றவர்கள் சோதனைக்கு உட்படுவார்கள். அப்ப அதுதான் நம்ம வரணும். பொல்லாத காலம், அது அந்த உபத்திரவ காலம், மிகுந்த உபத்திரவ காலம் என்றெல்லாம் சொல்லப்படுகிற அந்த காலத்தில் இருப்பார்கள். இந்த காலத்துல யார் யார் இருக்கிறாங்க? மண்ணுலகின் மற்ற மக்களை போல இருவர் மாவரைப்பர், இருவர் நம்ம போன வாரம் பார்த்த மாதிரி இந்த மாதிரி இருவர் வயலில் இருப்பர், இருவர் படுத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருவர் எடுக்கப்பட்டு ஒருவர் விடப்படுகிறாளே, அந்த விடப்படுகிற ஒருவர் இந்த வேதனைக்குள் போக வேண்டிய சூழ்நிலை வந்துருது. அப்போ இதுதான் பெரிய பரிசோதிக்கிற காலமாக மாறி போகிறது. அந்த பரிசோதனைகளுக்குள்ள நாம மாட்டிக்காதபடி நாம் இறை வார்த்தையை இப்பொழுதே கடைபிடித்து வந்தால், சரியான கிறிஸ்துவ போதனைக்குள் நாம் இருந்தால், கிறிஸ்துவின் போதனைக்குள் இருந்தால், இந்த உபத்திரவ காலங்களுக்குள் நாம் மாட்டிக்கொள்ளாமல் நாம் இருப்போம். ஏனென்றால் அதிலிருந்து மீள்வது மிக கடினம் என்று வேதாகமம் சொல்கிறது. சரி, இப்ப இந்த நாட்கள் எப்பொழுது வரும்னு இயேசு கிறிஸ்து அன்னைக்கே சொல்லிட்டார். எப்ப சொன்னார் பாருங்க, யோவான் 19:4. சரி, லூகாஸ் 14:34 நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து எருசலேமை பார்த்து அழுதார்ல, அந்த நேரத்திலேயே அவர் எப்போ வருவேன் அப்படின்னு சொல்றதும் அதுலயே இருக்கு. அப்ப அவர் என்ன சொன்னார் பாருங்க, எருசலேமே இறைவாக்கினர்களை கொன்று என்ன பண்ண, உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவரையும் கல்லால் எரியும் எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை பாதுகாப்பதை போல் நான் உன்னை பாதுகாக்க எத்தனையோ முறை முயன்றேன்.
முயலவில்லை, என்னால் முடியாமல் போயிற்று, நீ என்னை மீறி போய்விட்டாய், ஆனால் நான் உன்னை சபிக்கிறேன், நீ அழிந்து போவாய் என்று சொன்னார். நீ அழிந்து போவாய், மணல் மேடாகி போவாய், குடியேற்று போகும் என்று சொன்னார். அவர் சொல்லி 40 வருடங்களிலே அந்த குடியேற்று போகிற நிலைமை ஆரம்பித்து ஒரு 50-55 வருஷத்துக்குள்ளே அங்கே மண் மேடாகி போனது எருசலேம். மண் மேடாகி போனது, யாரும் அதை தொடர்பு கொண்டு எதையுமே செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு அது போயிட்டு. அவர் தொடர்ந்து சொல்கிறார், ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் வாழி என்று நீங்கள் கூறும் நாள் வரை என்னை காண மாட்டீர்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் இல்லையா? லூகாஸ் 14:34 வெம்பி அழுது அவர் சொன்னார், இன்னைக்கு ஆண்டவர் பெயரால் வருகிறவர் வாழி என்று நேஷனல் அந்தம்ல பாடுறாங்க. எங்க இஸ்ராயல்ல பாடிக்கிட்டே இருக்கிறாங்க, எங்களுக்கு அந்த சியோனுக்கு போகணும், எங்களுக்கு சியோனுக்கு போகணும், அதை ஆள்பவரை வாரும் என்று அவர்கள் பாடுகின்ற அந்த காலம் வந்திருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, இன்னும் அந்த காலம் முற்று வரவில்லை. ஏனென்றால் இன்னும் அவர்கள் இயேசு கிறிஸ்து வரவேண்டி கதறி அழும் அந்த காலம் இன்னும் அவர்களுக்கு வரவில்லை. அந்த கதறி அழும் காலம் திடீரென்று உண்டாகும். இப்பொழுது இருக்கிற காலங்களில் போக்கிற பார்த்தா திடீரென்று ஏதாவது ஒரு பெரிய ப்ராப்ளம் வரும் பொழுது அவர்கள் கதறி எழும் பொழுது இயேசு கிறிஸ்துவை வாரும் என்று அவர்கள் கதறி எழும் பொழுது இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதற்கு முன்பு நாம் மேலெழுந்து செல்ல வேண்டியிருக்கிறது. இதெல்லாம் ரொம்ப ஷார்ட் டைம்ல நடக்க போற சில காரியங்கள். இது மிக வேகமாக நம் கண் முன் உடனே நடக்கிற காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைய சூழ்நிலை அப்படித்தான் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் ஏதோ கதை கேட்கிற மாதிரி சில பேர் கேட்டீங்கன்னா கதை நினைச்சிட்டு விட்டுடுங்க. சீரியஸா சில பேர் திங்க் பண்ணீங்கன்னா பி ரெடி டு கோ. ஐ எம் கோயிங், கம் அலாங் வித் மீ. இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவதாக. ஆமென்.